சனாதன தர்மத்தால் அனுகிரகிக்கப்பட்ட ஒரு புண்ணிய பூமிதான் பாரதம். ஜாதி மத வேறுபாடின்றி பரஸ்பர சிநேகத்தோடு சகோதரத்துவத்தை கடைபிடித்து நம் பாரதம் வானுயர்ந்து நிற்கிறது. பாரதத்தின் ஆத்மாவான சனாதன தர்மத்தில் 30 கோடி தேவி தேவர்கள் தர்மங்களை காக்கவும் லோக நன்மைக்காகவும் பூமியில் அவதரித்துள்ளனர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஆதிபராசக்தியின் ஒளியில் அவதரித்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனோடு சேர்ந்து தேவி ஆதிபராசக்தியின் அருளால் அவதரித்தவர்கள்தான் இந்த தேவதைகள் அனைவரும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உடனுக்குடன் அருள் பாலிக்கும் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி உக்ர ரூபமாய் வானுயர அருளும் கருவனூர் ஸ்ரீ காரணையில் தேவஸ்தானத்தின் அற்புதமான மகிமைகளைத்தான் நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம். நமஸ்காரம். இது கருவனூர் ஸ்ரீ காரணையில் தேவஸ்தானம். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனின் புத்திரனான விஷ்ணுமய சாத்தன் சுவாமி குடியிருந்து அருள் பாலிக்கும் புண்ணிய திருத்தலம். ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே, ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே, ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே, ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே. கேரளத்தின் தலைமையிடமாக போற்றப்படும் திரிசூரில் உள்ள கருவன்னூர் என்கிற இயற்கை வளம் நிறைந்த ஒரு சிறு கிராமத்தில்தான் புராதனமான காரணையில் தேவஸ்தானம் அமைந்துள்ளது. கருவன்னூர் நதியின் ஓரத்தில் காரணையில் தேவஸ்தானத்தில் 400க்கும் மேற்பட்ட வருடங்களாக பக்தர்கள் மத்தியில் சாதிக்க முடியாத காரியம் என்று எண்ணுபவற்றையும் சாதித்துக் கொண்டு உக்ர நாயகனாய் வாழும் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியை காண தினமும் ஏராளமான பக்தர்கள் காரணையில் தேவஸ்தானத்தில் கூடுகின்றார்கள். கருவன்னூரில் காரணையில் தேவஸ்தானம் வாழும் சுவாமி, காவல் நீயே, ஜீவன் நீயே, லோகைக நாயகனே. ஓம்காரம் ஸ்ரீராகம் காரணையில் ஸ்ரீமாயே, கைலாசம் நின்வாசம் காரணையில் விஷ்ணுமாயே. ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே, ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே, ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாயே. பக்த பிரியனான உடன் அருள் பாலிக்கும் கருணாமூர்த்தியான ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியுடைய தரிசன சௌபாகியம் பூரணமாய் கிடைக்கும் ஒரு புண்ணிய ஸ்தலம்தான் ஸ்ரீ காரணையில் தேவஸ்தானம். சத்ரு தோஷங்களாலும் உடல்நலக் குறைவாலும் சௌபாகிய குறைவாலும் வாழ்க்கை முடங்கியுள்ள அனைத்து மனிதர்களையும் காக்கும் இடம்தான் இந்த திருத்தலம். காரணையில் தேவஸ்தானத்தில் வந்து ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியை தரிசித்து சங்கடங்களை கூறினால் உடனே பலன் கிடைக்கும் என்பது லட்சக்கணக்கான பக்தர்களின் அனுபவமாகும். கருவன்னூர் காரணையில் தேவஸ்தானம் வாழும் கலிகால குல தெய்வமே, கலிகால குல தெய்வமே, கலிகால குல தெய்வமே. கூனிக்குந்தன் காட்டில் மலை இளவரசே அன்போடு வளர்த்த பார்வதி பரமேஸ்வரன் புத்திரன்தான் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி. கலியுகம் தொடங்கி 12 நூற்றாண்டுகள் முடியும் வரை காட்டு மக்களுக்கு நாதனாய் தர்மத்தை காத்து ரட்சிக்கும் தெய்வம்தான் விஷ்ணுமாயா. செம்பன் என்கிற எருமையின் முதுகிலேறி மாந்திரீக கோலை கையிலேந்தி தன்னுடைய பக்தர்கள் வேண்டும் எல்லாவற்றையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நொடிப்பொழுதில் அருள் பாலிக்கும் அபூர்வ தேஜோமயமானவர்தான் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி.
காரணையில் தேவஸ்தானத்திற்கு வந்து விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியை தரிசித்து பிரார்த்தனை செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட வேண்டுதலாயினும் உடனே நடக்கும் என்று கருவண்ணூர் மக்கள் நம்புவதில் ஆச்சரியமில்லை. கருவனூர் காரணையில் தேவஸ்தானம்னு சொல்லப்படுறது தலைமுறையா ஸ்ரீ விஷ்ணுமாய சாமி குட்டிச்சாத்தானையும் ஆராதிக்கும் ஒரு திவ்ய ஸ்தலம். ஏறக்குறைய 400 வருஷங்களுக்கு மேலாக பழமை பெற்றது. பரம்பரையா நாங்க ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட மூதாதையர் விஷ்ணுமாய சாமியோட ஒரு பக்தரா இருந்தாரு. அவருக்கு ஒரு நாள் ஆத்துல இருந்து விஷ்ணுமாய சாமியோட விக்கிரகம் தண்ணில இருந்து மேல வந்து அதை இங்க கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி தேவையான பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு சாமிய எங்க குடும்பத்துல ஒருத்தரா பாவிச்சு நாங்க தலைமுறையா இத கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். அது எந்த தடங்களும் இல்லாம கை மாறி இப்பவும் இந்த சாமிக்கான பூஜைகளும் வழிபாடுகளும் செஞ்சு சாமிய திருப்திப்படுத்தி நல்லபடியா பூஜை செஞ்சு வழிபடுகிறோம். நானூறு வருடங்களுக்கு முன்பு கருவண்ணூர் காரணையில் குடும்பத்தின் பெரியவருக்கு நதியில் கிடைத்ததுதான் விக்கிரக ரூபத்தில் இருக்கும் விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி. அன்றிலிருந்து காரணையில் குடும்பத்தில் அருள் பாலிக்கும் சாத்தன் சுவாமி தன் சந்நிதிக்கு வந்து தன் துக்கங்களும் கஷ்டங்களும் கூறும் பக்தர்களுக்கு ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொடுத்து இன்றும் தன் பக்தர்களுக்கு காவலாய் நிலை கொண்டுள்ளார். ஸ்நானம் செய்வதற்காக அதிகாலையில் நதியில் இறங்கிய கருவண்ணூர் காரணையில் தேவஸ்தானத்தின் பெரியவருக்கு நதியிலிருந்து விஷ்ணுமாய சுவாமியின் விக்கிரகம் பொங்கி வந்து கிடைத்தது. முங்கி எழுந்த அவரின் முன்பு சாக்ஷாத் சிவனும் பார்வதியும் தோன்றி அவர்களின் புதல்வனான விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியை குடும்பத்தில் ஒருவனாய் பாவித்து அவன் தேவைகளை பூர்த்தி செய்து பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று அருள்பாலித்தனர். அதற்கு வேண்டிய ரகசிய மந்திரங்களையும் விதிப்படி உள்ள கர்ம ரகசியங்களையும் பூஜை விதிமுறைகளையும் உபதேசித்து அருள்பாலித்தனர். காப்பதற்கும் தண்டிப்பதற்குமான ஒரு பரதேவதைதான் காரணையில் தேவஸ்தானத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி. ஒரு நொடிக்கு 1 கோடி வேடம் போடும் மாயக்காரன்தான் விஷ்ணுமாயா. தீயில் பொசுங்காத, காற்றில் அசையாத, வெள்ளத்தில் அழியாத மந்திர தந்திரங்களாலான அதிசய ரூபம்தான் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி. சத்ரு தோஷங்களால் முன்னேற முடியாதவர்களும், கர்ம வினைகளால் நோய் நொடிகளை அனுபவிப்பவர்களும், பணக்கஷ்டத்தினால் மன நிம்மதியை இழந்தவர்கள் முதல் தோஷ பரிகாரங்களுக்காகவும் காரிய வெற்றிக்காகவும் நாட்டின் 4 பாகங்களிலிருந்தும் அநேக பக்தர்கள் காரணையில் தேவஸ்தானத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். ശോഭിതവദനം വീരമോഹന നടനം കോടിമായകൾ കാട്ടിടുമുടയോ. ശോഭിതവദനം വീരമോഹന നടനം കോടിമായകൾ കാട്ടിടുമുടയോ. താണ്ഡവച്ചുവടിൽ ദേവനർത്തനം തുടരേ ശിവശങ്കരനുടെ ചിരിയുയരേ. ഹരമകനുടെ കരമതിലൊരു കുറുവടിയുടെ തുള്ളാട്ടം കനലെരിയണ കൺചുവക്കണ വൻപോത്തിൻ്റെ മേലാറ്. இங்கு வரும் ஒவ்வொரு பக்தனுடைய வேண்டுதல்களுக்கும் ஆசைகளுக்கும் ஏற்றவாறு வழிபாடுகளையும் பூஜை முறைகளையும் உபதேசிப்பதற்கு காரணையில் தேவஸ்தானத்தின் ஸ்ரீ விஷ்ணுமாய உபாசகர் சுவாமி எப்போதும் தயாராக இருக்கிறார். அவர் உபதேசிக்கும் பூஜை முறைகளும் வழிபாடுகளும் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியின் சன்னிதானத்தில் செய்யப்பட்டு முழு நம்பிக்கையோடு பக்தியோடு வேண்டி வீட்டுக்கு திரும்பும் பக்தர்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்தை போக்கவும் வேண்டியவற்றை நிறைவேற்றவும் சாக்ஷாத் விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி உடனிருந்து அருள் புரிவார் என்பது ஐதீகம். காரணையில் தேவஸ்தானம் விஷ்ணுமாயே, காரணையில் தேவஸ்தானம் வாணிடும் ஸ்ரீமாயே. கருவன்னூர் புழ போலும் ஒന്നു വിറച്ചേ. കാരണയിൽ ദേവസ്ഥാനം വാണിടും ശ്രീമായേ. കരുവന്നൂർ പുഴ പോലും ഒന്നു വിറച്ചേ.
விஷ்ணுமாய சுவாமி சன்னதியில முக்கியமான பூஜை என்னன்னா பக்தர்களோட காரிய சித்தியை நடத்துறது. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவங்களோட நடக்க வேண்டிய காரியங்கள் என்னவா இருந்தாலும் அத மனசுல சங்கல்பம் செஞ்சு அதுக்கு தேவையான பூஜைகளை செஞ்சு அந்த பூஜை நல்லபடியா முடியறதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட காரிய சித்தி கூடிய சீக்கிரமே நடந்துருங்கிறது தான் விஷ்ணுமாய சாமியோட ஐதீகமும் பக்தர்களோட நம்பிக்கையும். பாரதத்தோட எல்லா மூலைகள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் பக்தர்கள் தேடி கண்டுபிடிச்சு இந்த திருத்தலத்துக்கு வராங்க. அவங்க இங்க முக்கியமா வரது அவங்க தோஷம் கஷ்டம் நீங்கிறதுக்கும் அதோட அவங்க தொழில் பிரச்சனைகள் அப்புறம் பண பிரச்சனைகள் நீங்கவும் மற்ற தோஷங்கள் நீங்கிறதுக்கும் அதுக்கான பரிகாரத்தை கேட்டு அதை நிவர்த்தி பண்ண இங்க வராங்க. இப்படி வர பக்தர்கள் கிட்ட அவங்களோட பிரச்சனையை கேட்டு அவங்க சொல்றத முழுசா கேட்டதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான பூஜை புனஸ்காரம் செய்யணும்னு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க சொன்னபடி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளும் தோஷங்களும் நீங்கி அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு நாங்க இங்க எந்திரங்கள்லாம் தயார் செஞ்சு அதுக்கு முறையான பூஜை செஞ்சு அதை நாங்க அவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவோம். அதை கொண்டு போய் அவங்க வீட்டுல வச்சு இந்த சக்தியை நம்பி சாமியை முழு மனதோட வழிபாடு செஞ்சு நாங்க சொன்ன மாதிரி எல்லா பூஜைகளையும் ஒழுங்கா செஞ்சாங்கன்னா அவங்க நினைச்ச காரியம் சீக்கிரமே நடந்து அவங்க நல்லபடியா இருப்பாங்கங்கிறது தான் எங்களோட அனுபவம். அது மட்டும் இல்ல, தினமும் மத்தியானம் 12 மணிக்கு சாமியை தரிசிக்க வரும்போது அவங்க சாமி கிட்ட நேரடியா அனுகிரகம் வாங்கி அவங்களோட வேண்டுதலை சாமி கிட்ட வந்து சொன்னா அதுக்கான என்ன பூஜை செய்யணும்னு சாமி உபதேசம் பண்ணுவாரு. இங்க வந்து பூஜை பண்றவங்க அவங்களோட வேண்டுதலை நேரடியாவே சொல்லலாம். ஒருவேளை அவங்களால கோவிலுக்கு நேரடியா வர முடியலனா அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அதாவது ஜாதக சம்பந்தமான டீட்டெயில்ஸும் மற்ற விஷயங்களை எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அதுக்கான பரிகாரம் என்னன்னு நாங்க சொல்லுவோம். அதுக்கேத்த மாதிரி நாங்க சொல்லி கொடுக்கிற பூஜைகளும் நாங்க பூஜை பண்ணி கொடுத்து அனுப்புற எந்திரங்களும் விஷ்ணு மாய சக்தியை பாவிச்சு கொடுக்கிற காரிய சித்தி பூஜைகளும் நீங்க விடாம சரியா செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரமே எல்லாமே நடக்குங்கிறது தான் எங்களோட அனுபவம். எந்த விதமான சத்ரு தோஷங்களா இருந்தாலும் காரணம் இல்லாமல் வரும் நோய் நொடிகளாக இருந்தாலும் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் மனதில் நினைத்த காரியம் நடப்பதற்காக காருணையில் தேவஸ்தானத்திற்கு வந்து ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி முன் நின்று பூஜை செய்து வாங்கும் எந்திரத்தை பக்தியோடு வீட்டில் வைத்தால் சில நாட்களிலேயே தடைகள் எல்லாம் நீங்கி பாக்யம், தன சம்பாத்தியம், காரிய சித்தி இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும். பக்தர்களோட காரிய சித்திக்காக அவங்க இங்க வந்து அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் எங்க கிட்ட எடுத்து சொல்லி அதை நாங்க முழுசா கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி அதை சரி பண்றதுக்கான பூஜைகளும் வழிபாடுகளையும் பூர்த்தியாக்கி நாம சக்தியோட கொடுக்கும் எந்திரங்கள் கொண்டு போய் வீட்ல வச்சு விஷ்ணுமாய சாமிய பக்தியோட பிரார்த்திக்கணும். அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். அதை நம்பி இங்க வந்த எல்லாருக்கும் இது நடந்திருக்கு. அதுதான் எங்களோட அனுபவமும். நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடந்ததுன்னா நாங்க கொடுத்த எந்திரங்களை நீங்க திரும்ப கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிடணும். காரிய சித்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த எந்திரங்களை நீங்க உங்க கிட்ட வச்சிருக்க கூடாது. அதனால கண்டிப்பா அந்த எந்திரங்களை நீங்க இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும். അരമണി കിലുങ്ങി വാനിൽ ശംഖൊലി മുഴങ്ങി കോടി സൂര്യകാന്തി തിളങ്ങി അരമണി കിലുങ്ങി വാനിൽ ശംഖൊലി മുഴങ്ങി കോടി സൂര്യകാന്തി തിളങ്ങി കോമളരൂപം കാണാൻ ദേവകൾ നിരന്നേ കാലടികളിൽ പൂമഴ പൊഴിഞ്ഞേ കളം നിറയണ കഥനം തീർക്കണ കടുംകുടിയുടെ നാദത്തിൽ മനമകളുടെ മനം നിറയണ മതഗജങ്ങളും കുമ്പിടണ. ನಾನು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಂದ ಬರ್ತೀನಿ. ನನಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದಮೇಲೆ ಪೀಸ್ ಆಫ್ ಮೈಂಡ್ ಸಿಕ್ಕಿದೆ. ತುಂಬ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾರ್ಟ್ ಔಟ್ ಆಗಿದೆ. ನನಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ಒಂದು ಮಾರಲ್ ಸಪೋರ್ಟ್ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇರ್ತೀನಿ टेंपलಗೆ. अच्छा, मेरा नाम प्रतीक तोड़नकर है. मैं ये सेकंड टाइम यहाँ पे आया हूँ. इसके पहले भी आके चला गया था विष्णुमाय स्वामी महाराज के पास. तो एक एक्सपीरियंस ऐसा है कि यहाँ पे आने के बाद बहुत से जो आपके प्रॉब्लम्स है वो सॉल्व होते हैं. जैसे कि आपकी अगर पूजा पाठ अच्छा रहेगा तो सब वो इम्पोर्टेंट चीज़ है कि विष्णु माया की पूजा बहुत अच्छी तरह से करना चाहिए. तो इसके हिसाब से आपके जो भी प्रॉब्लम्स है, जिसमें जो आपको मनी प्रॉब्लम्स है या आपको व्यावहारिक प्रॉब्लम है या आपको बिजनेस कर रहे हैं तो बिजनेस के हिसाब से आपको कुछ प्रॉब्लम्स रहेंगे तो विष्णु माया के पास आप आके डेफिनेटली आपका प्रॉब्लम सॉल्व कर सकते हैं. वो पूजा के साथ स्वामी महाराज का आशीर्वाद लेके सब कुछ आपका सॉल्व हो जाएगा. നമസ്കാരം. ഞാൻ പാലക്കാട് നിന്ന്
ഇരുന്നതാണ്. ഞാനിങ്ങനെ മൊബൈൽ വഴിയാണ് ഈ കാര്യങ്ങളെല്ലാം നമ്മൾ മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞത്. അപ്പോൾ അതിനെക്കുറിച്ച് കുറച്ചും കൂടി കുറേ ആൾക്കാരോട് അന്വേഷിച്ചപ്പോൾ ഏറ്റവും നല്ല ഒരു അമ്പലം ഇവിടെയാണെന്ന്, കരുവന്നൂരിലാണെന്ന് ഞാൻ അറിയപ്പെട്ടു. അപ്പോൾ ഞാൻ അതിനെക്കുറിച്ച് തേടി പിടിച്ച് ഇങ്ങനെ വന്നു. ഇപ്പോൾ ഇത് 3ാമത്തെ പ്രാവശ്യമാണ് ഞാൻ വരുന്നത്. എനിക്ക് പല കാര്യങ്ങളിലും പല മാറ്റങ്ങളും എനിക്ക് സംഭവിച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ അത് അയാളോടൊന്നും കൂടി പറയണം, അയാളെ കണ്ട് കാര്യങ്ങളൊന്ന് സംസാരിക്കണം. അതിനുവേണ്ടി ഇപ്പോൾ ഞാനിവിടെ എത്തിപ്പെട്ടിരിക്കണം, പാലക്കാട്ടിൽ നിന്ന്. வணக்கம், என் பேர் ராணி. நாங்கள் சேலத்துலேருந்து வர்றோம். நாங்கள் ஒரு 9 மாதமாக வந்துட்டுருக்குறேன். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, பிஸ்னஸில் பிரச்சனை, ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து நல்லாயிருக்கு, பிள்ளைங்க குடும்பம் எல்லாருமே நல்லாயிருக்கோம். வணக்கம், என் பேர் பிரபுங்க. இந்த மாதிரி திருப்பூர்லேருந்து நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். அவருக்காக பார்க்குறது தான் வந்திருந்தோம். நான் அவர் கூட வந்ததுலேருந்து எனக்கும் கொஞ்சம் தொழிலெல்லாம் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. அவருக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இங்கே வந்ததில் வந்து அவருக்கும் பரவாயில்ல, எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நான் அமாவாசை டயத்தில் பூஜைக்கு வரும்போது நல்லபடியாக எல்லாமே நடக்குது. காரணையில் தேவஸ்தானம் விஷ்ணுமாயே, காரணையில் தேவஸ்தானம் வாணிடும் ஸ்ரீமாயே, கருவன்னூர் புழ போலும் விரச்சே, காரணையில் தேவஸ்தானம் வாணிடும் ஸ்ரீமாயே, கருவன்னூர் புழ போலும் விரச்சே. ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியுடைய மூலஸ்தானமான காரணையில் தேவஸ்தானத்துடைய முக்கிய நிகழ்வு என்னன்னா, தினம்தோறும் மதிய நேரத்தில் தேவஸ்தானத்தில் பூசாரி உடம்பில் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி பிரவேசித்து பக்தர்களுடைய பிரச்சனைகளை கேட்பார் என்பதுதான். தன் சந்நிதிக்கு வரும் பக்தர்களுடைய விருப்பங்களையும் சங்கடங்களையும் நேரடியாக கேட்கிற ஸ்ரீ சாத்தன் சுவாமி அதற்கான பரிகாரங்களையும் உடனே உபதேசிக்கிறார். ஆடை ஆபரணங்கள் அணிந்து நிற்கும் பூசாரி உடம்பில் பிரவேசம் செய்த ஸ்ரீ சாத்தன் சுவாமி தன்னுடைய சன்னதிக்கு வரும் கடைசி பக்தருக்கு அனுகிரகம் கொடுத்த பிறகுதான் மலையேறினார். சங்கடக்கடலில் நீந்தி தவிக்கும் மக்களை மீட்டு சந்தோஷத்தின் உச்சத்தை காட்டும் தேவஸ்தானம்தான் கருவன்னூர் ஸ்ரீ காரணையில் தேவஸ்தானம். காரணையில் தேவஸ்தானத்தில் தஞ்சம் புகும் பக்தர்களை எக்காரணத்தைக் கொண்டும் சாத்தன் சுவாமி கைவிடுவதில்லை என்பதற்கு ஒரு உத்தம உதாரணம்தான் தினந்தோறும் மதியம் தேவஸ்தானத்தை நாடி வரும் பக்தர்களின் குறை கேட்க சாக்ஷாத் விஷ்ணுமாய சாத்தன் சுவாமி நேரடியாக வருகிறார். சர்வாபரணம் அணிந்து காட்சி தரும்
ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியை தரிசித்தால் எல்லா துக்கங்களும் விலகி அனைத்து செல்வங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கும். കാട്ടന കരിമ്പുലികൾ നാലു ചുറ്റും പായുന്നേ, കുളിവന മുലയുന്നേ, സ്വാമി വരുന്നേ. കാരണയിൽ ദേവസ്ഥാനം വാണിടുന്ന ശ്രീമായേ, കരുവന്നൂർ പുഴ പോലും ഒന്നു വിറച്ചേ. கேட்டதை கொடுத்து நினைத்ததை முடிக்கும் கண்ணாடி போல் நம் முன்னே தோன்றும் விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியின் மூலஸ்தானம்தான் 400 வருட புராதனமான கருவன்னூர் காரணையில் தேவஸ்தானம். ஐந்து தலைமுறைகளாய் எந்தவித குறையும் இல்லாமல் பூஜை விதிமுறைகளை கடைபிடிக்கின்ற விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியின் சக்தி பிரபாவம் கொட்டி கிடக்கின்ற புண்ணிய பூமிதான் கருவன்னூரில் உள்ள காரணையில் தேவஸ்தானம். தலைமுறையாய் கைமாறி கிடைத்த மந்திர சக்தி மூலமாக அநேக பக்தர்களுக்கு மன அமைதியை அருள்பாலிக்கின்ற காரணையில் தேவஸ்தானம் விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமியின் பக்தர்களின் ஒரு புண்ணிய ஸ்தலமாகும். சாத்தன் சுவாமியின் மிக விசேஷமான நாளான அமாவாசை அன்று நடக்கும் மிக முக்கியமான சக்தி பூஜை மூலம் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் அநேக பக்தர்கள் கருவன்னூர் காரணையில் தேவஸ்தானத்திற்கு வருகின்றனர். அற்புதங்களின் அக்ஷய பாத்திரம்தான் காரணையில் தேவஸ்தானம். ஏராளமான பக்தர்களுக்கு மன அமைதி தரும் ஸ்தலம் இது. காரணையில் தேவஸ்தானத்திற்கு வந்து விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியை தரிசித்து இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்ற அநேக பக்தர்களின் சாட்சியை கேட்ட பிறகுதான் ஏராளமான பக்தர்கள் இந்த மண்ணில் குவிகின்றனர். தங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக காரணையில் தேவஸ்தானத்தில் குடிகொண்டிருக்கும் விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியை காண காத்திருக்கின்றனர். கருணாமூர்த்தியான சிம்ம ஸ்வரூபமான கருவன்னூர் காரணையில் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியுடைய திரு சன்னதியை வந்து அடைவதற்கு நாம் நம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். இந்த மண்ணில் பாதம் பட்ட மறு நிமிடமே சர்வ தோஷங்களும் சங்கடங்களும் நீங்கிவிடும். சௌபாகியங்களின் கதவை திறக்கும் ஸ்ரீ விஷ்ணுமாய சாத்தன் சுவாமியுடைய சன்னதிக்கு வருபவர்கள் அனைவருக்கும் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டுகிறேன்.